சிறுகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ பார்க்கலாம். முத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் இங்கே பாரு இதெல்லாம் இங்கே பேச முடியாது அப்படின்னு சொல்ல, சார் நான் எத்தனை ஹெல்ப் உங்களுக்காக பண்ணியிருக்கேன் சார், இப்போ நான் கூட்டிகிட்டு வந்து விட்டதை மட்டுமே சொல்லலை, இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி சைனெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இந்த விஷயத்தை போட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன வேணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சார் அன்றைக்கி இந்த மாதிரி வந்து இவங்க 2 பேரும் உள்ளே இருந்தாங்க, எதுக்காக என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சார் ஒரே நிமிஷம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வீடியோவும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி அந்த 30 லட்ச ரூபா கொடுத்தாங்க, 27 லட்சம் தான் வந்து ஏமாற்றிட்டு போனது, ஆனால் 3 லட்ச ரூபா வட்டின்னு சொல்லி 30 லட்சமாக வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் நீயும் சைன் பண்ண அப்படிங்கிற விஷயமும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து நம்ம விஜயா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நாள் உங்களையும் ஏமாற்றிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் வெளியே வந்துருச்சு, இனிமேல் அந்த கடைக்கு நாங்கள்லாம் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு முத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.